தாய் தமிழ் ஒருவன் எல்லாருக்கும் புரட்சிகரமான மாலை நடக்கும். உங்களை பார்க்கும்போதே உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. நிறைய பேர் அவங்க பேசினாங்க, அவங்க பேசுறதுக்கெல்லாம் நான் சரியான நபரா என்னன்னு எனக்கு தெரியல. இறைவனும் பிரபஞ்சமும் என்னை இந்த இடத்துல கொண்டாந்து நிப்பாட்டி. நான் அதிகமாக இறை நம்பிக்கையோட நபர். நான் முழுமையா நம்புறது என்ன இந்த இடத்துல என்ன காரணத்தையாக கொண்டு வந்து வச்சாங்கன்னு எனக்கு தெரியாது. அது இளையோ அண்ணனோ தேசிய தலைவரோ மாவீரர்களோ எனக்கு தெரியாது. ஆனால் நான் ஒண்ணு மட்டும் நினைச்சுக்கிறேன், நாம் இறக்குறது நாம் ஒப்பிட வேண்டிய நபர்கள் கரும்புலிகள். கரும்புலிகளோடு ஒப்பிடும் போது நாம இழக்கிறது பெருசு. அண்ணா சொன்னாங்க, குடும்பத்தை கொண்டு வந்து விட்டோம், குழந்தைக்கு முடியும், இது எல்லாத்துமே இருக்குது. நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் கரும்புலிகளை பத்தி மட்டும் படிக்கும். இங்க யாருக்காவது வாய்ப்பு இருந்தால் கரும்புலிகளை பத்தி படிக்கும். குறிப்பா அக்கா கேட்கறது மாதிரியான ஆட்களை படிச்சோம்னாக்க நம்மளுக்கு ஒரு வேலையே கிடையாது. சாக போறதா அப்படி சந்தோஷமா திட்டமிட்டு போய் செத்தவங்க, சந்தோஷமா திட்டமிட்டு நம்ம சந்தோஷமா விட்டுட்டு தான் வரணும். ஒரு வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலையை செய்யணும், அவ்வளவுதான். நான் மனமகிழ்வோடு அம்பாசன் தரத்துக்கு வரவில்லை, ஆனால் இன்று முழு மனதோடு முழு மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். உண்மையிலேயே அம்பாசன் தரத்தை அண்ணன் ஒதுக்கிறது மனமாக எனக்கு தெரியாது. எனக்கு தெரியாது. எனக்கு திடீர்னு கூப்பிட்டு அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவோம்ல, திட்டமிட்டு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கல்ல, அது மாதிரி அரேஞ்ச் மேரேஜ் மாதிரி போய்க்கோமா அனுப்பிவிட்டது மாதிரி இருந்துச்சு. என் மாமியா எப்படி, நாத்தனா எப்படி, கொழுந்தனார் எப்படி, மச்சா எப்படி, ஊருக்கார எப்படி, உறவுக்கார எப்படி, எனக்கு என்ன தெரியாது. ஆனா வந்ததுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கேன். பெற்ற தாய் வீட்டை விட புகுந்த வீட்டில் எப்படி ஒரு மகன் மகிழ்ச்சியாக இருப்பாளோ அது போன்ற உணர்வுகளை உங்கள் மத்தியில் எல்லாரும் காசு பண்ணாங்க. காசு பத்தி கவலை, காசு தேவை. நம்மளுக்கு எது காசு? இப்ப எதுக்கு எல்லாரும் ஒரு 500 ரூபாய் சம்பளம் போடுங்க. 5 மணிக்கு வந்து எல்லா பேரும் மனம் 9 ஆயிடுச்சு. ஒரு 500 ரூபாய் சம்பளம் போடுங்க, கிட்டத்தட்ட 120 பேருக்கு மேல இருக்கும். ஒரு 50,000 ரூபாய் ஆயிருக்கும். இது செலவா? யாரும் நீங்க காசு கொடுத்து கொடுத்தோமா? நீங்க கவலையே படாதீங்க, பிரச்சாரம் பற்றி ஒரு கவலையும் படாதீங்க. நம்ம அதுக்கு பிரச்சாரம் பண்றதுக்கு திமுக அதிமுக இருக்காங்க, புதுசா தமிழக வெற்றிக்காரங்க வந்திருக்கு. நாம செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். நாம செய்ய வேண்டியது நம்மளுடைய வாக்களுக்கு நம்ம என்ன செய்ய போறோம். ஒண்ணு, நீங்க ஒவ்வொரு நாளும் ஒரு அரை மணி நேரம் நம்ம கட்சியை காதலிங்க. ஒரு காதலிக்கா எவ்வளவு நேரம் செலவழிப்போம்? அரை மணி நேரம் கூடவே செலவழிப்போம். ஆனா விரும்பி செலவழிங்க. காதலிக்க ஸ்டேட்டஸ் போடுங்களா, அது மாதிரி ஸ்டேட்டஸ் போடுங்க. உங்கள் உண்மையில இருந்து உங்களுடைய மிகப்பெரிய காதலி யாருன்னா, உங்களுடைய புது காதலி யாருன்னா, உங்களை அதிகமாக நேசிக்கக்கூடிய காதலி யாருன்னா விவசாயி சின்னம். நாங்கள் இன்றைக்கு கடந்தாயோட நிப்பாடிட்டு வேட்பாளர் நாமினேஷன் மட்டும் வேட்புமனு தாக்கல் மட்டும் செஞ்சால் நாம குறைந்தபட்சம் 20 விழுக்காடு வாக்கு வாங்குவோம். வேலையை செய்ய தேவையில்லை. இன்னைக்கு பேசிடுவோம். இதுக்கப்புறம் காலத்துக்கு வர வேண்டாம். வேட்புமனு தாக்கல் மட்டும் வந்து பண்ணிருப்போம். நாம 20 விழுக்காடு வாங்குவோம். அந்த அளவிற்கு அண்ணன் சீமான் உடச்சு முடிச்சிருக்காரு. ஒத்த மனுஷன். நாங்க மேடையில உட்காந்து அண்ணன் வாய்ப்பு இருந்திருக்கோம். மேடையில உட்காந்து நாங்க அந்த திருச்சி மாநாட்டுல எதிர இருக்கக்கூடிய கூட்டத்தை பார்த்தோம். அப்ப என் மனசுல பட்டது, அண்ணன் சீமான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 2015 அக்டோபர் நவம்பர் அந்த காலகட்டத்தில் ஆகஸ்ட் மாசத்துல நான் வந்து அவரை சந்திச்சதான் எனக்கு ஒரு நினைவு இருக்கு. முதல்ல வேற ஒரு இயக்கத்துல நான் அப்ப பார்க்கும்போது அண்ணன் பின்னாடி ஏன் வந்தோம்னு 2009 எனக்கு தெரியாது. ஆனா திருச்சி மாநாட்டை பார்க்கும்போது ஒரே ஒற்றை நபர் கத்தி கத்தியே கொண்டு வந்து சேர்த்தான். சீமானனை முதல்ல ஐயா அந்த காவல்துறை சொன்னாரு, ஒரு பேச்சு பேசுவாங்க. எனக்கு தெரிய சீமான டாடா ஏசி முன்னாடி பாடி பேசியிருக்கான், டிராக்டர் ஏற்றி பாடி பேசியிருக்கோம், மாட்டு வண்டியை ஏற்றி பாடி பேசியிருக்கான். புகைப்படங்கள் இருக்கு. நான் பெருமைக்காக சொல்லல. இன்னைக்கு அவர் நின்று பேசக்கூடிய உயரம் எவ்வளவுன்னு பாருங்க. இவன் ஒற்றை மனிதனுடைய உழைப்பு. அந்த ஒற்றை மனுஷனுடைய காணொலிகளை கொண்டு போய் சேர்த்தாலே போதும். புதுசாக நம்ம திட்டமிட தேவையில்லை. புதுசா திட்டமிட்டு கதை எழுதி வச்சு படிச்சு ஏற்படுத்த படிச்சு அதுவும் தேவையில்லை. நாம செய்ய வேண்டியது சீமானன் பேசிய காணொலியில தம்பி ஒருத்தர் ரொம்ப அருமையா சொன்னாரு, ஸ்டேட்டஸ் வைங்க. நீங்க தினசரி 50 வைங்க, 100 வைங்க. ஸ்டேட்டஸ் பார்க்கற காட்டுறீங்க. வீடு வீட்டுக்கு போய் நீங்க சண்டிகை கொண்டை காண முடிச்சா நம்மளை காட்டினாங்களா? ஒரு காலத்துல தொலைக்காட்சி, சன் டிவி, ஜெயா டிவி, இந்த தூர்தர்ஷன் சொல்லக்கூடிய புதிய டிவி, இது மட்டும் தான் இருந்துச்சு. இன்னைக்கு நம்ம கையில் இருக்க ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சேனல். நீங்க கையில் வச்சிருக்கிறது பூராமே உங்க சேனல். நீங்க தான் ப்ரோக்ராம் தீர்மானிக்கிறீங்க. புரியுதுங்களா? தீபாவளிக்கு என்ன பண்ண போறோம், சன் டிவி எப்படி தீர்மானிக்கணும், அது மாதிரி இன்னைக்கு என்ன ஸ்டேட்டஸ் போடணும் நீங்க தீர்மானிக்கிறீங்க. உங்க ஸ்டேட்டஸை பார்க்கறதுக்கு உங்க சொந்தமாக ஒரு கூட்டமே இருக்கு. அதோட சேர்த்து நீங்க இருக்கிற குரூப்புகள் எல்லாருமே இந்த காணொலியில பயிர்க்கிறீங்க. தினசரி 1 மணி நேரம் விவசாய சின்னத்தை காதலிங்க. அந்த காதலிக்கிற உதவி சேருங்க. இன்னொன்று, நீங்க கிராம மக்கள்கிட்ட போய் நம்ம பேசும்போது கிராம மக்கள்கிட்ட போய் நிறைய உலகளாவிய அரசியலை பேசி கம்யூனிசம், திராவிட சித்தாந்தம், தமிழ் தேசியம் இதெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்ந்தோம்னா அவங்களுக்கு தெரியாது. அவற்றை எளிமையா சொல்லி புரிய வைக்கணும். 100 ரூபாய் கொடுத்தா வாக்கு செலுத்த தயாராங்க, 1000 ரூபாய் விட்டா வாக்கு செலுத்த தயாராங்க. நான் அவங்கள்ட்ட நீங்க ஏறுங்க, 1 லட்சம் ரூபாய் தர்றேன். அண்ணன் உதாரணம் கொடுத்தீங்க, அக்கா உதாரணம் கொடுத்து 1 லட்சம் ரூபாய் தர்றேன். ஒரே ஒரு நாள் உன் வீட்டை கொள்ளையடித்துக் கொள்ளலாமா? 1 லட்சம் ரூபாய் தரேன்.
ஒரு நாள் மட்டும் கொள்ளை அடிச்சு முடிஞ்ச மட்டும் சொல்லிட்டு வெளியே இருக்கு. ஒரு நாள் விடுவாங்க 1000 ரூபாய்க்கு நாட்டை கொள்ளைக்கு வருது. புரியுதுங்களா? இதை எளிமையா கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு சேலத்துல எடுக்க போறோம், ஒரு 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 சுடிதார் எடுக்க போறோம், ஒரே கடையில் ஏறி இறங்கி எடுத்து வந்துருவோமா? 10 கடை போறோம், ஒவ்வொரு கடையும் அந்த கடைக்காரன் நெருங்குற அளவு புரட்டி புரட்டி பார்ப்போம். அப்ப நாங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, இந்த மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. அது மாதிரி இங்க இருக்கக்கூடிய நபர்களை தேர்ந்தெடுத்து பாருங்க. திமுக இதுக்கு முன்னாடி ஆண்டிருக்கு, இந்த தொகுதியில் இந்த மண்ணை ஆண்டிருக்கு. அதிமுக இதுக்கு முன்னாடி இந்த மண்ணை ஆண்டிருக்கு. இதுவரைக்கும் அவர்கள் செய்யாததை இந்த அடுத்த 5 ஆண்டுகள் என்ன செய்ய போறாங்க? இந்த கேள்விகளை சிறு சிறு கேள்விகளை உங்க பக்கத்துல இருக்கிற பேசுங்க. அவங்க நம்ம மதிக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க, கண்டுக்க மாட்டாங்க. ஆனா நம்ம பேசுறத உருவாக்கிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு பிறகுதான் இப்ப இந்த காவல்துறை அங்க வந்தாலும் நினைச்சுக்கலாம், அவர் வேடிக்கையே பார்த்தாரு. இன்னொரு திமுக வந்து பேசினாரு, அவர் இந்த கட்சி வந்தாலும் நினைச்சுக்கலாம். நீங்க எதுவுமே தேவையில்லை, மாணவர்களுடைய ஆத்மா இந்த கட்சியை வழிநடத்துகிறது. நம்ம ரொம்ப வெரி ஹானஸ்ட். நீங்க வந்து நெஞ்ச நிமிர்த்தி பேசுங்க. சொன்னாங்க சங்கடமா இருக்கு, கஷ்டமே படாது. என்னை எந்த அளவுக்கு என் சொந்த பந்தம் புண்படுத்தின்னு எனக்கு தெரியும். என்னை என் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு எனக்கு வகுப்படுத்த கோவையில் பிஎஸ்சி கல்லூரி, பூசாக கல்லூரி, என்னுடைய துறை தலைவர் ஹெச்ஓடி என்னுடைய படத்தை ஸ்டேட்டஸா வைக்கிறாரு, தினசரி வைக்கிறார். நாம சொல்றது நம்மளை நாம் மதிப்பு நாமளே ஸ்டேட்டஸ் வைக்கிறது. அடுத்து நம்ம ஸ்டேட்டஸை நம்ம உடல் வைக்கிறது. அந்த அளவுக்கு நம்ம கட்சியும் நம்ம சின்னத்தை காதலிக்கிறோம். உண்மையிலேயே துறை தலைவர் நான் கல்லூரியில் படிக்கும் போது நான் தேர்தலில் போட்டியிட்டு மாணவர் சங்க தேர்தலில் போட்டியிடும் போது என்னுடைய தேர்தல் நான் வந்து சயின்ஸ் குரூப் என்னை திட்டினேன். அதெல்லாம் ஆர்ட்ஸ் குரூப் பண்ண வேண்டிய நீ ஏன் போய் போட்டியிடுன்னு சொல்லி சொன்னார். ஆனால் நான் வெற்றி பெற்றேன். அந்த தேர்தல் மட்டும்தான் வெற்றி பெற்றேன். அதுக்கப்புறம் வாக்கு வெற்றி பெற போறேன். இது உனக்கு வேண்டாத கலை. ஆனால் நான் வெற்றி பெற்ற பிறகு என்ன ஒரு இடத்துல கூட நீ ஜெயிச்சுட்ட. நம்ம இந்த இது வரைக்கும் நம்ம துறையில யாருமே வந்து ஒரு மாணவர் தலைவர் வந்து 2 பாராட்டுகள் இல்லை. ஆனா இன்னைக்கு பாராட்டுறேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு 15 ஆண்டுகள் 12 ஆண்டுகள் கழிச்சு எங்க ஹெச்ஓடி என் ஸ்டேட்டஸை பாருங்க தம்பி எனக்கு அனுப்புறாரு. உண்மையிலேயே சொல்றேன், நான் ஒரு 1000 பேர் ஸ்டேட்டஸ் வச்சு நீங்க இப்ப பாராட்டுங்களா, இதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சி இல்லை. எனக்கு சொல்லிக் கொடுத்த குரு நீ போற வழி தப்பு தப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு. நான் அந்த வழிதான் சரின்னு போய்கிட்டே இருந்தேன். இன்னைக்கு ஏன் வழியில அவர் வந்து நிற்கிறாரு, நீ போன வழி சரிதான், உன்னை நான் கொண்டாடுகிறேன், என் ஆசான் என்னை கொண்டாடுகிறார் என்றால் அந்த வெற்றி தேசிய தலைவர் பிரபாகரனுக்கும் அண்ணன் சீமானுக்கும் இந்த தொகுதியில் உழைத்த உங்களை போன்ற தமிழ்நாடு முழுக்க உழைத்த களப்பணியாளர்கள் நினைத்த மிகப்பெரிய வெற்றி. குறிப்பாக நம்மளுடைய தொழில்நுட்பத்துறை ஐடின்னு சொல்றோம், அந்த தொழில்நுட்பத்துறை அதிகமாக விசேட முறை கடத்தி அதை நாம செய்ய போறோம். இந்த கட்சி இந்தியாவிலேயே யாருக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய நம்மளுக்கான இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வில் பவர் சொல்லக்கூடிய தனித்துவமான ஆற்றல் நம்மளுடைய ஐடி. அவங்க நிறைய காணொலிகளை எடுத்து கொடுத்தே இருக்காங்க. அந்த காணொலிகளை நம்ம கொண்டு சேர்த்தாலே மிகப்பெரிய வெற்றியா இருக்கு. இன்னும் நிறைய திட்டமிடங்கள் இருக்கு, நம்ம தொடர்ச்சியா பண்ணுவோம். நீங்க ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்க, நம்ம குடும்பத்தினுடைய வாக்குகளை நம்ம உறுதி செஞ்சுட்டோம். நம்ம சொந்த பந்தத்தினுடைய வாக்கு உறுதி செஞ்சோமா, நம்ம திருவினுடைய வாக்கு உறுதி செஞ்சோமா, நம்ம கிராமத்தினுடைய வாக்கு உறுதி செஞ்சோமா. திமுகவும் அதிமுகவும் செய்யாத இல்லாத ஒண்ணு நம்மகிட்ட இருந்தது இளைஞர் பட்டாளம். அந்த இளைஞர் பட்டாளத்தை நாம நம்மளுடைய கருவியாக பயன்படுத்தி இந்த தேர்தலை வெல்வதற்கான வாக்குகளை செய்வோம். இன்னொரு உத்தரவாதத்தை உங்களுக்கு தர்றேன். உண்மையிலே இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நான் நிறைய பேசணும்னு ஆசைப்படுறேன். நிறைய பேர் பேசிட்டாங்க, நிறைய பேர் கலைப்புல இருக்கீங்க. உண்மையிலேயே உங்களுடைய 15 ஆண்டுகால உழைப்ப நான் வந்து நிக்கிறேன். ஆனா செல்வத்துல இருந்து ஜெகனத்துல இருந்து இப்ப நான் இங்க வந்ததுக்கு அப்புறம் பார்த்தேன், இந்த தம்பி ஒருத்தர் ஓடிக்கிட்டே இருப்போம், சல்மான். உண்மையிலேயே சொல்றேன், என்னோட சிறப்பா பேசினாங்க தம்பி. ஆனா நான் வந்ததுல இருந்து சேர தூக்கி போட்டதுல இருந்து இந்த விரிப்பை முடிச்சதுல இருந்து டீ கொண்டு வந்ததுல இருந்து வடை கொண்டு வந்ததுல இருந்து அதை கொண்டு கொடுத்தது பேசி முடிச்சுட்டு உடனே போய் அவன் டீ ஊத்த கிளம்பிட்டான். பேசிட்டே இருந்தான். அவங்க எல்லாரும் பேசிட்டு அவனுக்கு கிடைச்ச வாய்ப்பு போயிட்டு அடுத்து டீ கொடுத்து போயிட்டான். நான் பார்த்துட்டே இருக்கேன். இது மாதிரியான இளைஞர்கள் துடிப்பா இந்த 15 வருஷத்துல ஒரு கட்டமைப்பு பண்ணி வச்சிருக்கேன். இந்த கட்டமைப்பா இந்த 50 நாட்கள், இந்த 15 வருஷம் நீங்க உழைச்ச உழைப்பா இந்த 5 மாதத்துல மிக கடுமையா உழைச்சோம்னா மிகப்பெரிய வெற்றியை நம்ம அதாவது சொன்னாரு. அதை சொல்லக்கூடாது. அவர் அந்த தம்பியை கிட்ட வந்து சொல்லும்போது சொன்னா, ஆனா 2 மாசம் விடுமுறை கேட்டு வேலை விட்டு நிட்டுன்னு சொன்னாங்க. பரவாயில்ல வந்துட்டேன் அப்படின்னு. எனக்கு வந்து சந்திக்கும் போது கையில கிரீஸ் கையை வந்து வாங்க. நான் ஏன் சொல்ல வரேன்னா, அவருடைய தியாகம், அந்த தியாகத்துக்கு நான் பேர் எடுத்துக்கிறேன். நீங்க எல்லாம் பாராட்டுறீங்க பாத்தீங்களா? நீங்க பாராட்டும் போது எனக்கு என்ன கடமை அதிகமாகுதுங்க. தேர்தல் என்னைக்குன்னு என்ன வரை அறிவிக்கல. ஆனா நீங்க வந்து பாருங்க, செல்வர்களுக்கு தெரியும், நம்ம அலுவலகத்துல சரியான கழிவறை கூட இன்னும் இல்லை. ஆனா நான் வந்து இங்க தங்கிட்டு 3 மாதத்துக்கு தேவையான உடைகள் அனைத்தும் எல்லாத்தையும் ஒட்டு மொத்தமா 3 மாசத்துக்கு எனக்கு எவ்வளவு ட்ரெஸ் தேவையோ கொண்டு வந்தேன். ஏன்னா என்னகிட்ட நம்பி இந்த தொகுதியை அண்ணன் ஒப்படைச்சிருக்காரு. அந்த நம்பிக்கை இந்த 3 மாத கால உழைப்பு என்பது தவக்கார மாதிரி இருக்கும். நம்ம தவம் செய்வோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தவம் பண்ற அளவுக்கு இருக்குன்னா கடுமையான உழைப்பை கொடுக்கணுன்ற நம்பிக்கையில உங்க அளவுக்கு வந்திருக்கேன். உங்க உழைப்புல நான் நினைக்கிறேன். நான் திரும்பவும் சொல்றேன்,
நான் சிவசங்கரன் 15 ஆண்டு காலம் அம்பாசமுத்திரத்துல உழைக்கிறேன். நீங்க உழைச்சிங்க, இவங்க எல்லாம் உழைச்சாங்க. உங்க உழைப்ப இருமடங்காக்கி கொடுத்துட்டு உங்க கையில் விட்டுட்டு போவேன். இன்னொன்னு சொல்றேன், வந்தாரு வேட்பாளர் போட்டியினாரு, உங்க வீட்டுல எனக்கு யாரெல்லாம் உழைச்சிக்கணும் அந்த உழைத்த நபர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய நல்லது கெட்டது எல்லா நிகழ்வுகளையும்